அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பூசணி விதைகள், அதாவது பம்ப்கின் சீட பத்தின நிறைய தகவல்கள தாங்க பார்க்க போறோம். இந்த பூசணி விதையில மெக்னீசியம், துத்தநாகம், ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதம் இது மாரி நிறைய சத்துக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டாவே பார்க்கப்படுது. இந்த பூசணி விதைகள நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது, நம்முடைய இதயத்த ஆரோக்கியமாக்கி கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது. அதோடு தூக்கத்தையும் மேம்படுத்தி கொடுக்குதுங்க. எலும்புகள் மற்றும் புரோஸ்டேட் ஆகிய ஆரோக்கியத்திற்கும் இது உதவியா இருக்கு. தினமுமே ஒரு கைப்பிடி வறுத்த பூசணி விதைகளை சாப்பிட்றது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி கொடுக்குது. இதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுவது எப்படி அப்படின்னா, இதயத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த பூசணி விதையில கிடைக்கும். ஏன்னா பூசணி விதையில அதிகமாக பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் தான் இருக்கு. இந்த மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஆரோக்கியமான கொழுப்புகளை நிலைநிறுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்குங்க. இது இதய நோய்கள் மற்றும் பக்கவாத அபாயத்தை கூட குறைத்து கொடுக்குது. மேலும் இதில் அதிக அளவு துத்தநாகம் இருக்கிறதுனாலையும் மேலும் விட்டமின் ஈயும் இருக்கிறதுனாலையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்கள்லேருந்து நம்மளுடைய உடலை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த பூசணி விதைகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்தி குடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இது ரொம்ப நேரமாக பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் உங்களுடைய டயட்டில் நீங்கள் பம்கின் சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனைகள் இருக்கும், மன அழுத்தமானது இருக்கும். ஸோ இதனால் அவங்களால சரியாக தூங்க முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னா பூசணி விதையில் இருக்கக்கூடிய டிரிப்டோபான் அப்படின்ற அமினோ அமிலம் மெக்னீசியத்தோடு இணைந்து செயல்படும் பொழுது மன அழுத்தத்தை குறைத்து நல்ல ஒரு உறக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூசணி விதையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் எலும்புகளுடைய அடர்த்தி அதிகமாக்கி எலும்புகளையும் கூட வலுவாக்கி கொடுக்குதுன்னு சொல்லணும். புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான எல்லா விதமான சத்துக்களுமே இந்த பூசணி விதைகளில் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் சுரப்பி பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பாதை தொற்று நோய்களை குணப்படுத்துறதுக்கும் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்லணும். இந்த பூசணி விதைகள் இதுக்கு மட்டும் இல்லைங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் துத்தநாகம் ரெண்டும் சேர்ந்து செயல்படும் பொழுது சரும ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். முகப்பருவை குறைச்சி சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும். இந்த விதைகள் நார்மலாக இப்போலாம் கடைகளில் கிடைக்கிது. ஸோ விதை கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வாங்கி லேசாக வறுத்து சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா சாலடு, சூப்பு இந்த மாதிரி கூட நீங்கள் தயாரித்து இதில் நீங்கள் சாப்பிடலாம். பூசணி விதைகளை அதிக அளவில் எடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனைகளானது ஏற்படும். அதனால் அளவோடு சாப்பிடுங்க. அளவோடு சாப்பிடும் பொழுது எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நன்மைகள் செய்யக்கூடியது தான். இதில் இந்த பூசணி விதை பார்த்திங்கன்னா தினமுமே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம் அப்படின்னாவே போதும், நிறைய நன்மைகள் நடக்குங்க. தினம் தினம் காலையில் எழுந்தோன்னே ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த பூசணி விதைகளை சாப்பிடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இதில் உயர்ந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம், சிறுநீர் பாதை இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பூசணி விதைகளை தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே போதும், நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த பூசணி விதைகள் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு 2 பேருமே சாப்பிடலாம். ஏன்னா இந்த விதைகள் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இனப்பெருக்கத்தை அதிகமாக்கி கொடுக்கும். இதனுடைய விளைவு குறிப்பிடத்தக்க அளவு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஆண்களுடைய டெஸ்டோடோரன் அளவை ஊக்குவித்து விந்தணுக்களுடைய தரத்தை மேம்படுத்துவதாக நம்பப்படுது. அதே மாதிரி பூசணி விதைகளை நீங்கள் தினமும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கும் பொழுது இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமானதுன்னு தான் சொல்லணும். கலோரி அப்படின்னு பார்க்கும்பொழுது 100 கிராம் பூசணி விதையில் 559 கலோரி அளவுகள் இருக்குது. ஆரோக்கியமான கொழுப்பு, பாலி அன்சுரேட்டட் கொழுப்பு, மோனோ அன்சுரேட்டட் கொழுப்பு, புரதம் 30 கிராம், விட்டமின் பி குழுமம், அத்தியாவசிய தாதுக்கள்னு சொல்லக்கூடிய காப்பர், மேங்கனீஷியம், பொட்டாசியம், விட்டமின் B6 மற்றும் ஃபோலேட்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கேவும் கூடவே பார்த்தீங்கன்னா கனிமங்கள்னு சொல்லக்கூடிய இரும்பு, மெக்னீஷியம், மேங்கனீசு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், செலனியம் இது மாதிரி நிறைய சத்துக்களும் அடங்கியிருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. அதாவது பூசணி விதைகளில் ஓலிக் அமிலம் போன்ற மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த அன்சாச்சுரேட் கொழுப்புகள் பார்த்திங்கன்னா எல்டிஎல் கொழுப்பை குறைத்து இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஹெச்டிஎல் கொழுப்பை அதிகமாக்கி கொடுக்குது. மேலும் ஆரோக்கியமான லிப்பிட் அளவையும் பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைவாக தான் இருக்குது.
அதனால் தாவர புரதம் அதிகமாக இருக்கிறதுனால, மெக்னீசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொடுக்கும். இதனால் கட்டாயமாக இதய கோளாறுகள் அப்படின்னு ஒன்று ஏற்படாது. ஸோ எலும்புகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பூசணி விதைகளை தொடர்ந்து சாப்பிடலாம். ஏன்னா பூசணி விதைகளில் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப சத்தானது. மெக்னீசியம் குறைபாடு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே எலும்பு அடர்த்தி இழப்பு எல்லாம் ஏற்படும். ஸோ இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். எலும்பு முறிவு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மெக்னீசியம் 60% எலும்புகளில் வந்து சேமிக்கணும் அப்படின்னா தினமும் 1 ஸ்பூன் பூசணி விதைகளை நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுடைய எலும்பை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கும் நீங்கள் இந்த பூசணி விதைகளை தாராளமாக சாப்பிடலாம். பூசணி விதைகளில் பார்த்தீங்கன்னா இம்யூனோ மாடுலேட்டரி பண்புகள் அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். கூடுதலாக பார்க்கும் பொழுது பூசணியில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், பாலிஃபினால்கள் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டி கொடுக்கும். இதனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களான விட்டமின் சி, ஏ மற்றும் இ நோய் எதிர்ப்பு அமைப்பை வந்து நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்குது. ஜலதோஷம் இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் பூசணி விதைகளை எடுக்கலாங்க. இதெல்லாம் குறைச்சி கொடுக்கும். புரதம், மெக்னீசியம், ஆற்றல் மட்டங்கள் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இந்த பூசணி விதைகளை நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. செரிமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த விதைகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பூசணி விதைகளை நீங்கள் அதிக அளவு எடுக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய டிரிப்டோபான் அப்படின்ற ஒரு சக்தியானது தூக்க நேரத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குதுங்க. மேலும் தாமிரம், துத்தநாகம், செலினியம் இது போன்றவைகள் எல்லாமே தூக்கத்தினுடைய தரத்தையும் வந்து அதிகமாக்கி கொடுக்குது. தூக்கத்தை பாதிக்கக்கூடிய கவலை உணர்ச்சியை இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் வந்து குறைச்சி கொடுக்குது. ஸோ தூக்கத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தினமும் 1 ஸ்பூன் வந்து இதை சாப்பிடுங்க. அதே போல் ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய தரத்தை பலப்படுத்துறதுக்கு பூசணி விதை ரொம்பவே உதவியாக இருக்குது. ஏன்னா பூசணி விதைகளில் துத்தநாகம் இருக்குது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த இது எல்லாமே உதவியாக இருக்குது. ஆண்களில் இருக்கக்கூடிய டெஸ்டோரோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன், புரோஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலியல் செயல்பாடுகளுக்கெல்லாம் இது ரொம்பவே நன்மை கொடுக்குங்க. துத்தநாக குறைபாடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே விந்தணு அசாதாரணங்கள் மற்றும் குறைந்த டெஸ்டோரோடின்கள் அளவுகளோடு வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அதனால் விந்தணுக்களுடைய தரத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனால தவறாமல் தினமும் 1 ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துட்டு வாங்க. ரொம்பவே நல்ல மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் பூசணி விதைகளில் நல்ல அளவு துத்தநாகம் இருக்குது. இது கர்ப்பத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. துத்தநாகம் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் கருவினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பூசணி விதைகள் போன்ற துத்தநாக விதைகள் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். பெண்கள் மாதவிடாய் நிற்கக்கூடிய காலத்துக்கு முன்னாடியே இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்பு அடர்த்தி இழப்பான ஆஸ்டியோபரீசிஸ் அப்படின்ற ஒரு விதத்தை வந்து தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வந்து பயன்படக்கூடியது அப்படின்னா புற்றுநோயுடைய அபாயத்தை வந்து குறைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூசணி விதைகளில் பாலிஃபினால்கள் மற்றும் பிற சேர்மங்கள் புரோஸ்டேட் புற்றுநோய்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அளவில் வந்து இருக்குது. ஸோ ஆய்வில் பூசணி விதை சாறுகள் புரோஸ்டேட் புற்றுநோய் செல்களில் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சாறு புற்றுநோய் செல்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதை வந்து தடுத்து நிறுத்துது. மற்றொரு ஆய்வில் மார்பக புற்றுநோய் அபாயத்தை வந்து குறைக்குது அப்படின்றதும் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் நீரிழிவு அபாயத்தையும் குறைக்கிறதுக்கு பூசணி விதைகள் ரொம்பவே பயன்படுங்க. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய பண்புகள் நிறைய இருக்குது. இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால் நீரிழிவு நோய் நிர்வகிக்கிறதுக்கும் இதை தடுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ 65 கிராம் பூசணி விதைகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு கணிசமாக வந்து குறையிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. இதனால் பூசணி விதைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. சருமம், கூந்தல் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த பூசணி விதைகள் நன்மைகளை தாங்க செய்யுது. ஸோ பூசணி விதையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது சருமத்துக்கும் நல்லாயிருக்கும், கூந்தலுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டோடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி கொடுக்கும். இது கூந்தலை பளபளப்பாகவும் மென்மையாகவும் வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யுது. சருமத்தை மென்மையாக வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குங்க. ஸோ பூசணி விதைகள் ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு இதில் தான் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கூந்தல், சருமம், செரிமானம், இதய ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு அமைப்பு, எலும்பு உறுதி அப்படின்னு பல்வேறு வகைகளை நமக்கு நன்மைகளை கொடுக்குதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விதை கொஞ்சம் லேசாக கசப்பு சுவையோடு தான் இருக்கும். பொடி பண்ணி நீங்கள் வறுத்து சாப்பிடும் பொழுது கட்டாயமாக வந்து சாப்பிட முடியும். ரொம்ப நன்மை தரக்கூடிய இந்த பூசணி விதைகளை நீங்களும் தொடர்ந்து சாப்பிடுங்க. இது வந்து நமக்கு எண்ணிலடங்காத ஆரோக்கிய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. உங்களுக்கு பூசணி விதைகள் பிடிக்குமா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விதையினுடைய ஆரோக்கிய நன்மைகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோட மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
இந்த பதிவில் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள் வரிசையில் பூசணி விதைகளை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயனளிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் விட்டுறாமல் உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.